Hi students, I am Lily Babu, Samatir Max, class 12th, exercise 1.2, question number 3. Find inverse of each of the following by Gauss-Jordan method. So first பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏவோட எலமெண்ட் கொடுத்துருக்காங்க மேட்ரிக்ஸனுடைய. இதில் நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க பாருங்கள், காஸ்-ஜோர்டான் மெத்தடை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது பாருங்கள். அப்ளையிங் Gauss-Jordan method. Gauss-Jordan method நம்ம வரும். ஸோ அது A/I. ஸோ இப்போ நமக்கு 3 row 3 column இருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஏவோட எலமெண்ட்டு 1 -1 0, செகண்டு 1 0 -1 6 -2 -3. அதுக்கு அடுத்தது ஐன்றது பார்த்திங்க அப்படின்னா இங்கே 3 row 3 column இருக்கு இல்லையா. அதனால் 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டில் இருக்கு பார்த்தீங்களா 1 0 இந்த பார்ட்டு கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டில் வரணும். அப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டில் வரணும் அப்படின்னா இந்த தேர்ட் ரோவில் இது இருக்காது பார்த்தீங்களா 6, அது நமக்கு என்ன ஆகணும் 0 ஆகணும். அப்போ 0 ஆகணும் அப்படின்னா R3 ரோவை நம்ம சேஞ்ச் பண்ணணும். R3 ரோவை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, R3 இம்ப்ளைஸ் R3லேருந்து மைனஸ் R1 பாருங்கள், R1 வந்து 1 தான் இருக்குது. அப்போ அந்த 1 நம்ம 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 வந்துடும். அப்போ இங்கே R3லேருந்து R1 மைனஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக இங்கே என்ன வந்துடும் 0 வந்துடும். அப்போது 6R1. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ ஃபஸ்ட்டும் செகண்டும் சேஞ்சஸ் இல்லை, அதனால் அதை அப்படியே எழுதிக்கலாம். 1 -1 0 1 0 -1. அதே மாதிரி இந்த சைட்லேயும் 1 0 0 0 1 0. இப்போ நமக்கு தேவையானது R3 மட்டும் தான் நம்ம மாற்றணும். ஸோ அதனால் நம்ம பக்கத்தில் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். R3யோட வேல்யூஸ் 6 -2 -3 0 0 1. இப்போ R1 தான் நம்ம கம்ப்ளீட்டாக என்டையர் வேல்யூஸும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 6 -6 0 6 0 0. இப்போ அந்த வேல்யூ இங்கே போடலாம். 6 -6 0 6 0 0. ஸோ இப்போ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணும்போது மைனஸ் ஃபஸ்ட்டு வேல்யூ 0. அப்போ இது என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா 6 பாசிட்டிவ் ஆகிடுச்சுங்களா. 4 6லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் 4, 3லேருந்து 0 சப்ராக்ட் பண்ணால் -3. ஸோ இங்கே -6 ஆகிடுச்சு. ஸோ அப்போ இந்த வேல்யூ சப்ராக்ட் பண்ணால் -6 0 1. அப்போ இந்த வேல்யூ இங்கே R3 ரோவில் எழுதலாம். நமக்கு கிடைச்ச வேல்யூ 0 4 -3 -6 0 1. அப்போ இந்த வேல்யூ நம்ம எழுதிட்டோம். அதுக்கு அடுத்தது R2 பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ R2லேருந்து R1 நம்ம மைனஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வந்துடும் 0 வந்துடும். அப்போது R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் R1. இப்போ R2வும் மட்டும்தான் மாற்றுறோம். அப்போ R1 R3 சேஞ்சஸ் இல்லை, அந்த ரெண்டு வேல்யூமே நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 1 -1 0 1 0 0. அதுக்கு அடுத்தது 0 4 -3 -6 0 1. இப்போ நம்ம R2 ரோ மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணோம். அப்போ R2 ரோவில் என்ன பண்ணலாம் பாருங்கள், இதுலேருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 1 -1 0. அதுக்கு அடுத்தது 0லேருந்து -1 சப்ராக்ட் பண்ணும்போது +1, -1லேருந்து 0 சப்ராக்ட் பண்ணும்போது -1. அடுத்து 0லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணும்போது -1, 1லேருந்து 0 சப்ராக்ட் பண்ணுமா 1, 0 -0னா 0. ஓகேங்களா. அடுத்தது நம்மளுடைய டார்கெட்டு இந்த பிளேஸ் 0 வரணும். அப்போ இந்த பிளேஸ் 0 வரணும் அப்படின்னா நமக்கு இங்கே R2வையும் R3 மட்டும்தான் பார்க்க முடியும். R3யில் என்ன இருக்குது பாருங்கள் 4 இருக்குது,
2ல் 1 இருக்குது. அப்போ அந்த R2 ரோவை கம்ப்ளீட்டாக நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போது R3ல் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். R3 மைனஸ் 4R1. அப்போ ஃபஸ்ட்டு ரோவும் செகண்ட் ரோ சேஞ்சஸ் இல்லை, அது ரெண்டுத்தையும் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 1 மைனஸ் 1 0 1 0 0. அதுக்கு அடுத்தது 0 1 மைனஸ் 1 மைனஸ் 1 1 0. இப்போ R3 தானே நமக்கு, இங்கே பார்க்கலாம். R3யோட வேல்யூ என்னென்ன வேல்யூ இருக்கோ அதில் இங்கே பக்கத்தில் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். 0 4 மைனஸ் 3 மைனஸ் 6 0 1. R2 ரோவை நம்ம 4ஆல் R2 ரோவை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 0, அடுத்து இங்கே 4 மைனஸ் 4 மைனஸ் 4 4 0. இதை சப்ராக்ட் பண்ணலாம். இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது 0, அதுக்கடுத்து இங்கே பண்ணும்போது 0, இது ப்ளஸ் ஆகிடுவார். அப்போ இது ப்ளஸ் ஆகிட்டோன்னா ப்ளஸ் 4லேருந்து 3 மைனஸ் பண்ணும்போது 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 மைனஸ் 6 ப்ளஸ் 4 போனால் மைனஸ் 2. இப்போ மைனஸ் 4 ஆகிடுது. மைனஸ் 4ல் 0 சப்ராக்ட் பண்ணணும், மைனஸ் 4. 1ல் 0னா 1. அப்போ இந்த வேல்யூ எடுத்து வந்து இங்கே எழுதலாம். கிடைச்ச வேல்யூஸ் 0, அதுக்கு அடுத்த வேல்யூ 0 1 மைனஸ் 2 மைனஸ் 4 1. இப்போ இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம டார்கெட்டு இதோ பாருங்கள், இந்த பிளேஸை நம்ம 0 வர வைக்கணும். அப்போ இந்த பிளேஸ் 0 வர வைக்கணும்னா R3யும் நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய R2 இந்த 2 ரோ மட்டும் ஆட் பண்ணால் மைனஸ் 1 ப்ளஸ் 1. அப்போ அந்த இடம் என்ன ஆகிடும், 0 வந்துடும். அதை நம்ம யூஸ் பண்ணலாம். R2 ப்ளஸ் R3. R2 ரோவையும் R3 ரோவும் நம்ம ஆட் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்டு ரோவும் லாஸ்ட்டு ரோவும் சேஞ்சஸ் இல்லை, அதனால் அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். 1 மைனஸ் 1 0 1 0 0. அதுக்கு அடுத்தது 0 0 1 மைனஸ் 2 மைனஸ் 4 1. ஸோ நம்ம சொல்லியிருக்க வேர்டு என்னது, R2வையும் R3 மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். அப்போ அது 2 வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். 0 ப்ளஸ் 0 0 1 ப்ளஸ் 0 அப்படின்போது 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0. அதுக்கு அடுத்தது மைனஸ் 1 மைனஸ் 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 3. 1 மைனஸ் 4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் 3. 0 ப்ளஸ் 1 போது 1. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த பார்ட்டு மைனஸ் 1 வருது இங்கே R1ல். அப்போ அந்த வேல்யூ நம்ம 0 வைக்கணும் அப்படின்னா R1ஐயும் R2வையும் ஆட் பண்ணலாம். ஸோ R1 ரோ இம்ப்ளைஸ் R1 ப்ளஸ் R2. அப்போது R2வும் R3யும் நமக்கு சேஞ்சஸ் இல்லை, அதனால் அந்த 2 வேல்யூயும் அப்படி எழுதிக்கலாம். 0 1 0 மைனஸ் 3 மைனஸ் 3 1 0 0 1 மைனஸ் 2 மைனஸ் 4 1. எந்த வேல்யூ நம்ம சேஞ்சஸ் சொல்லியிருக்கோமோ அதை மட்டும் இங்கே எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். 1 ப்ளஸ் 0 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 0 ப்ளஸ் 0 0 1 மைனஸ் 3 ஆட் பண்ணால் மைனஸ் 2 ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 3 ரெண்டையும் ஆட் பண்ணால் 1. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் வேல்யூமே யூனிட் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் வந்துடுதுங்களா. அப்போது செகண்டாக இருக்க பார்த்திங்களா, இதுதான் இந்த கொஷனுடைய ஆன்சர். சப்போ தேர்ஃபோர் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு வேல்யூஸ் என்ன பாருங்க, மைனஸ் 2 மைனஸ் 3 1 மைனஸ் 3 மைனஸ் 3 1 மைனஸ் 2 மைனஸ் 4 1. இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஒவ்வொரு கொஷனும் புரிஞ்சுக்கிட்டு அழகாக பண்ணுங்கள்.